உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவனுடைய சுவிசேஷ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் தேவன் தந்த இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஓகே, அன்புக்குரிய அவர் கேசவன் நாமத்தில் வாழ்த்துக்கள். சரி, நான் சொல்ல வேண்டிய வசனத்தை ஒன்று அவரே சொல்லிட்டார். சரி, இருக்கட்டும், தொடர்ந்து போனோம். அது யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15ஆம் அதிகாரம் நாம் ஏற்கனவே ஒரு பகுதியை பார்த்து கொண்டு வருகிறோம். அதை தொடர முடியாமல் இடையில் சில வசனங்கள் வந்துடுது, சொல்லிட்டு போனோம். அல்லேலூயா. படிங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். மீண்டும் வாசிங்க. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ அந்த வசனத்தை கொஞ்சம் நெகட்டிவாக பார்ப்போம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்காவிட்டால் நீங்கள் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை நீங்கள் அடைய மாட்டீர்கள். சரிதானே? நெகட்டிவாக பேசினா அப்படித்தானே இருக்கணும். அப்போ இயேசுவன் வார்த்தை, இயேசுவன் மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதுதான் ரொம்ப அடிப்படையாக நான் தொடர்ந்து பேசிட்டு வர்றேன். நிறைய பிரசங்க கேட்பிய, நிறைய மரபை பாப்பிய, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இயேசுவன் வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டா? இயேசுவன் மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உண்டா? இயேசுவின் ஆவியின் நடத்துகிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உண்டா? உங்கள் சபை இயேசுவின் அடிப்படையில் தானா இருக்கிறது? எபேசியர் 2:20 அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகளுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் கிறிஸ்து மூலக்கல்லாக இருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னது செஞ்சது, அப்போஸ்தலர்கள் சொன்னது செஞ்சது. இந்த அஸ்திபாரத்தில் தான் இருக்கிறீர்களா? நான் சிபிஎம்காரனாகும், நான் புல்காஸ்பல்காரனாகும், நான் கிருவாசனக்காரனாகும், நான் தனியாகும், நான் கூட்டணி ஆகும், இதெல்லாம் பற்றி உங்கள்கிட்ட கேட்கல. இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியம் உண்டா? 1 யோவான் 1:3 படிங்க. எங்களுடைய ஐக்கியம் 1 யோவான் 1, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ பிதாவோடும் குமாரனாகிய இயேசுவோடும் ஐக்கியத்தில் இருக்கிறீர்களா என்பது கேள்வி. அதுதான் பிரச்சனை. சபைக்கு பஞ்சம் கிடையாது. ஆனால் அவர்கள் பிதாவோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட ஐக்கியத்தில் இல்லாததுனால அவங்க நினைக்கிறது மாதிரி ஆண்டவருடைய நாமத்தில் நன்மையை பார்க்க முடியலை, அடைய முடியலைங்கிற ஒரு ப்ராக்டிக்கலான விஷயம் இருக்குது உலகத்தில். அப்புறம் இங்கேயே முடியலைன்னா அப்புறம் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போகிறது அப்படி அல்ல இல்லையா? அங்கேயும் போக முடியாது. இங்கேயும் இல்லை, அங்கேயும் இல்லை. கூட்டத்தில் பெரிய கணக்காக போயிருக்கு. இப்படி இருக்கு. அப்படி இருக்கக்கூடாது என்பது தான் அடிப்படை சத்தியங்களை ரொம்ப நுட்பமாக எவ்வளவு விசாலமாய் தெளிவாய் பேச முடியுமோ உங்களோடு பேச ஆண்டவர் உதவி செஞ்சார். அல்லேலூயா. அது முதல் விஷயம். அப்புறம் அவர் அந்த வசனம் சொல்லிட்டார்ல, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அது 2 வார்த்தை. அப்போஸ்தலருடைய உபதேசம், ஜெபம். அப்போஸ்தலருடைய உபதேசம்னு சொன்னால் நீங்கள் நிறைய உபதேசங்கள் கேட்கலாம். பல பாஸ்டர்ஸ், பல ரீதியில் படித்தவங்க, தெரிஞ்சவங்க, பைபிளை ஆராய்ஞ்சவங்க எல்லாம் சொல்கிற செய்தி நீங்கள் கேட்கலாம். அதை விமர்சனம் பண்ண விரும்பலை. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 12:28 இல்லை, 1 கொரிந்தியர் 12:28.
தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை, இரண்டாவது தீர்க்கதரிசிகளை, மூன்றாவது போதகர்களை, அப்புறம் அற்புதங்களை, குணமாக்கும் வரங்களை, ஊழியங்கள், ஆளுகைகள், பாஷைகளையும், சரி, இது எல்லாம் எங்கே ஏற்படுத்தினார்? சபையில் ஏற்படுத்தினார். சரியா? அப்போ இந்த சபையில் என்னெல்லாம் இருக்கணும்? இதெல்லாம் இருக்கணும். அப்போஸ்தலர்கள்னால் இயேசுவன் 12 சீடர்களை குறிக்கிற முதல் வார்த்தை தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அங்கீகரிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள், அதிகாரபூர்வமாக அனுப்பப்பட்டவர்கள் என்பது அந்த அப்போஸ்தலருங்கிற வார்த்தையினுடைய பொருள். எல்லாருமே பைபிளை வச்சு பிரசங்கம் பேசிடலாம், ஓகே, அதுவும் ஊழியத்தின் ஒரு பகுதி. ஆனால் எல்லாரும் அப்போஸ்தலர் அல்ல. இந்த அப்போஸ்தலர்கள் தான் இந்த கிறிஸ்துவின் சபையினுடைய அஸ்திபார உபதேசங்களை கொடுக்கும்படி தேவனாலே அனுப்பப்படுகிறவர்கள். ஹல்லேலூயா. அதான் நான் சொன்னேன், பைபிள் காலேஜில் பலர் அதில் படிக்கலாம், ஸ்தாபன மரபுகளிலிருந்து பலது படிக்கலாம், அவங்களுக்கு தோணுது மாதிரி பலர் படிச்சிருக்கலாம். அதெல்லாம் விமர்சனம் பண்ண இங்கே விரும்பலை. இயேசுவால் அங்கீகரிக்கப்பட்டு அதிகாரப்படுத்தப்பட்டு நடத்தப்படுகிற ஊழியர்களுக்கு பேர் தான் அப்போஸ்தலர்கள். ஹல்லேலூயா. அவர்கள் இயேசுவின் அவருடைய காலத்தில் இயேசுவோடு இருந்தவர்கள். நீங்கள் அதுக்கு வசனம் என்னது போகுது? மார்க்கு 3ஆம் அதிகாரம் 14, மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14 பட்டிங்க பார்ப்போம். 12 பேரை தெரிந்தெடுத்து, அந்த வார்த்தை கவனிங்க, தம்மோடு கூட இருக்கணும், அப்புறம் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணணும், அனுபவம், குணமாக்கி துரத்தும்படி, அதிகாரமுடையவர்களாக இருக்கும்படி ஏற்படுத்தினார். இந்த 12 பேரை பற்றி என்ன சொல்லியிருக்கு? தம்மோடு கூட இருக்கவும் ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அதான் பாயிண்ட். மற்றெல்லாம் சரிதான். தம்மோடு கூட இருக்கணும், இயேசுவோடு இருக்கணும், அவர் சொல்ல எல்லா வார்த்தைகளையும் கேட்கணும், அவர் காட்டியிருக்க அவர் போகிற எல்லா மாதிரியும் பார்க்கணும். சரிதானே? தம்மோடு கூட இருக்குதுன்னா தானே அவர்கள் தான் அப்போஸ்தலர்கள். அல்ல, அவங்க பைபிள் இப்போ ஊழியக்காரில் இருக்கிறார்கள், அவங்க பைபிள் காலேஜில் படித்தா அவளா இல்லையா அதை பற்றிலாம் கேட்கல. நீ இயேசுவோட நடந்தியா? நீ இயேசுவன் வார்த்தைகளை கேட்டியா? இப்போ நமக்கெல்லாம் எழுதி தந்திருக்கு, பதிச்சு வச்சிருக்கு. இயேசுவன் வார்த்தைகளை நீ வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கிறாயா? இயேசுவன் மாதிரியில் நடந்திருக்குதியா? இதுதான் கேள்வி. நான் அந்த பைபிள் காலேஜில் படித்தேன், அதெல்லாம் இங்கே பயன்படாது. அல்ல, அது வேறு எங்கேயாவது உனக்கு பயன்படுவோன்னா வச்சுக்க. அப்போ இயேசு இடத்தில் கற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான், இயேசுவன் மாதிரியில் நடக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இயேசு தம்முடைய அதிகாரங்களை கொடுக்குறார். அல்ல, வேறு எங்கேயாவது போய் படிச்சுக்கிட்டு அவர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்க முடியாது, அவர்கிட்ட அங்கீகாரம் வாங்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால தான் முதலாவது அவர்களை ஏற்படுத்தினார். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசின்னு சொன்னால் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்னு தப்பாக நினச்சிடப்படாது. அப்போஸ்தலர்கள் மூலம் என்னென்ன அஸ்திபார உபதேசங்கள் சொல்லப்பட்டதோ அதை தெளிவுபடுத்தி அதன் அடிப்படையில் தீர்க்க தரிசனமாய், அது ஒரு வழிபாடு தான், பேசுகிறவங்க தான் தீர்க்கதரிசி. அதுதான் அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் அங்கே மக்னாயின் சவுல் தீர்க்கதரிசிகளாயும் போதகராகவும் இருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். மோசேயின் வேதத்தை பழைய உடன்படிக்கை அடிப்படையாய் வைத்து கொண்டு செயல்பட்டவர்கள் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். சரிதானே? ஏசாயா, எசேக்கியேல், எரேமியேல். இயேசுவின் போதனைகளை மையமாக வைத்து செயல்பட்டவர்கள் தான் இயேசுவின் புதிய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள். சரிதானே? ரெண்டு விஷயம், அஸ்திபாரம் 2. சரி, அப்போ இப்படி சபை அங்கே தான். அப்போ இந்த அப்போஸ்தலர்களாலும் இந்த தீர்க்கதரிசிகளாலும் இந்த அப்போஸ்தலர்கள் கொடுத்த போதனைகளை போதிக்கிற போதகர்கள் இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்களோ அதை அடிப்படையில் போதிக்கிற போதனை உள்ள சபையில் தான். வேற என்னத்தை வச்சாரு? அற்புதங்களையும் குணமாக்கு மரங்களையும் வச்சார்ல. 1 Corinthians 12:28 படி அந்த வசனம் தான். சரியா? அதுதான் வாஸ்தாச்சு. அப்போ
அற்புதம் எங்கே இருக்குது? சுகமளிக்கும் வரம் எங்கே இருக்குது? தேவ அதிகாரம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, சபையில் தான் இருக்குது. இது ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்காருங்கிற அர்த்தம் இல்லை, சபையில் இருக்கிறது அல்ல இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலை உள்ள சபையில் இந்த காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறது. இந்த அமைப்பில்லாத சூழ்நிலையில் சில வேளை இயேசு நாமத்தை பயன்படுத்தும் போது அந்த நாமத்து நிமித்தம் சில இடத்துல சுவிசேஷ பணி செய்யும்போது இயேசு நாமத்தை சொல்லிடுவாங்க. அந்த நாமம் அற்புதங்களை செய்வது உண்டு. அதுதான் மத்தேயு 7:21 பிதா சித்தம் செய்யலை, நம்முடைய நாமத்தில் பிசாசு விரட்டணும், நம்முடைய நாமத்தை பயன்படுத்தணும், நம்முடைய நாமத்தை பயன்படுத்தி வியாதியை சுகமாக்கணும், நம்முடைய நாமத்தை பயன்படுத்தி அதெல்லாம் செஞ்சோன்னு சொல்லுவீங்க, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டார் அல்ல இல்லையா? அப்போ இயேசுவோடு கூட இருந்து இந்த காரியத்தை நடப்பித்தவர்களும் உண்டு. இயேசுவோடு கூட இல்லாமல் இருந்து இந்த காரியத்தை செய்கிறவங்களும் உண்டு. சரிதானே? அதான் உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லக்கூடியது. அது என்னது? அது யோவான் 10ஆம் அதிகாரம் 27-28. யோவான் 10:27-28. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவை எனக்கு பின் செல்லுகிறது. அப்போ இயேசுவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஆடு, இயேசுவின் மாதிரியிலே அவரை பின்பற்றுகிற ஆடு, இவர்களை தான் எனக்கு தெரியும். சரிதானே? நீங்க இயேசு நாமத்தை பயன்படுத்தி இருந்தாலும் அவருடைய வார்த்தையை கவனிக்கல, அவருடைய மாதிரியில் நடக்கணும்னா அக்கிரம செய்யக்காரர். நீங்கள் பேவரட்டி இருந்தாலும் சரிதான், நோய் சுகமாக்கினாலும் சரிதான். சரியா? அதான் அந்த நுட்பமான வேர்வை. இப்படிப்பட்டவர்கள் தான் அந்த அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு பேர் தான் சபை. சபைன்னா என்னது? 10 பேர் கூடி ஒரு போர்டு போட்டுட்டோன்னா சபை ஆயிட முடியாது. இயேசு ஆராதிச்சிட்டோன்னா சபை ஆயிட முடியாது. சரியா? சபை எபேசியர் 4:11 நாம் எல்லாரும் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவிலும் அன்பிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராக வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். சபையானது பக்தி விருத்தியை அடைவதற்கு அவர் சிலரை அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், மேய்ப்பர்கள், போதகர்கள், சுவிசேஷகர்கள். அங்கே போதகர்கள்னு இருந்தது 1 கொரிந்தியர் 12:28. இங்கே அந்த போதகருக்கு 3 வார்த்தை போட்டிருக்கு. போதகர், சுவிசேஷகர், மேய்ப்பர். அது கொஞ்சம் கூட விரித்து போட்டிருக்கு. அடுத்தது என்னது? நாம் குழந்தைகளாயிராமல் என்ன மனுஷருடைய கள்ளத்தனம், சூது, தந்திரம், பொய், புரட்டு, வேத புரட்டு, சூதும் தந்திரம் உள்ள காற்றுகளினாலே வண்டி அகங்காரம் எடுத்துக்கிட்டு நீங்கள் வடக்கு தக்கா சுற்றிக்கிட்டே நடக்காமல் இருக்க இடத்துல இருந்து ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளரும்படி அப்படி செய்தார். அப்போ முன்னால் அப்போ பைபிள் கிடையாது பாருங்கள், இந்த அமைப்பு தான் இருந்து. இப்போ அந்த அமைப்பு எப்படி இருந்ததுங்கிறதையும் அங்கே என்ன நடந்ததுங்கிறதையும் நமக்கு புத்தகமாக எழுதி கையில் கொடுத்தாச்சு இல்லை. அப்போ இப்போ நமக்கு ரொம்ப ஈஸி இல்லையா? யாரெல்லாம் சரியாக போகிறா தப்பாக போகிறான்னு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். புதிய போதனை ஒன்று நான் கொண்டு வரப்படாது. நான் ஊழியர் கூட்டத்துலேயும் சொல்லுவேன், உங்களுக்கு எனக்கு அந்த வழிபாடு தந்திருக்கார், இந்த தரிசனம் தந்திருக்காருன்னா ஒரு தரம் சொல்லப்படாது. இயேசுநாதருக்கு இல்லாத தரிசனம் உங்களுக்கு வரப்படாது இல்லை. அவருடைய அப்போஸ்தலர் சீடர்களுக்கு வராத தரிசனம் உங்களுக்கு என்ன செய்யப்படாது? வரப்படாது இல்லையா? அப்படி இல்லைதானே? அதுக்குள்ளே தான் உங்கள் தரிசனம் இருக்கணும். அந்த கள்ள கதை பேசப்படாது. இப்படி தான் ஒழுங்குபடுத்தணும் சபையை, வேறு வழி இல்லை. வேறு மாதிரி கள்ளத்தனமான கதையெல்லாம் நிறைய இருக்குது, அதுக்குள்ளே போக வேண்டாம். அப்போ கிறிஸ்துவின் சபை என்றால் என்ன ஒரு ஐடியா கிடச்சிட்டுல? இதுக்குள்ள கிறிஸ்துவின் சத்தியம் இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள்ளிருந்த ஆவி இங்கே தான் இருக்கு. அதனால தான் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமா 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனமா இல்லை 4:6. ஓகே 4:6. சரி. புத்திரராக இருக்கிறபடினாலே அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க
தம்முடைய குமாரனின் ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். சரி, போதும். இப்போ என்ன ஆவி? குமாரன்னா இயேசுவை குறிக்கிற வார்த்தை தானே, அது இயேசுவின் ஆவி. அது ஏன் இயேசுவின் ஆவின்னு சொல்லியிருக்கு? இந்த அப்போஸ்தலர் 10:38 தேவன் அவரை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவ்விதமாக தேவன் அவரோட கூட இருந்தார். அவர் பிசாசின் வல்லமையில் ஆகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராய் சுற்றி திரிந்தார். சரிதானே? தேவன் இயேசுவை தம்முடைய ஆவியினாலே நிரப்பினார். அதான் தேவன் கூட இருந்தார், தேவ ஆவி. யோவான் 4:24 தேவன் ஆவியாக இருக்கிறார். இயேசு சொன்னார் இல்லையா, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். சரி, அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியை தேவன் இயேசுவுக்கு கொடுத்தார். அந்த இயேசுவுக்கு கொடுத்த அதே ஆவியை இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசித்து இயேசுவின் வசனங்களை நேசித்து அதில் நடக்கிற, இயேசுவின் மாதிரியில் நடக்கிற அல்லது நடக்க ஒப்பு கொடுக்கிற மனிதர்களுக்கும் அதே ஆவியை கொடுக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:50 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் 8:9 இருந்தால், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள். சரி, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ தேவனுடைய ஆவி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட கிறிஸ்துவின் ஆவி. சரியா? அப்போ இயேசுவின் போதனையிலையும் மாதிரியில் நடந்தால்தான் இந்த ஆவி அந்த மனிதருக்கு அந்த சபைக்கு கொடுக்கப்படும். சரிதானே? சந்தேகம் இல்லையே. மோசேனுடைய போதனை, ஏசாயா போதனை சொல்கிறது நேரடியாக சொல்லிடும். சங்கீதம், தாவீது போதனையில எல்லாம் போகிறவங்களுக்கு இயேசுக்குள்ளே இருந்த ஆவி கொடுக்கப்படாது. பிரச்சனை இல்லைல்ல, ஈஸி தானே வழங்குறதுக்கு. அதான் இயேசுக்குள்ளே இருந்த ஆவி வரணும்னா அவர் சொல்லுவது கேட்கணும். ஏன்னா அவர் அப்படி தான் சொல்கிறார், நான் அனுப்ப போகிற சத்திய ஆவின்னு இயேசு சொல்வார். இயேசு சொல்கிறத கேட்கவனுக்கு தானே அவருடைய அந்த ஆவி அனுப்புவார். மற்ற மோசே சொல்கிறத கேட்கவனுக்கு ஆவி அனுப்ப மாட்டார்ல. அதுதானே உண்மை. அப்படி தான் நடந்திருக்கு. இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு தான் அந்த ஆவி கிடச்சி. பழையதெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டுங்க வருவியலா, வந்தியன்னா இந்த ஆவி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இல்லையா? உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். அப்போ எங்கெல்லாம் இயேசுவன் போதனையும் அவருடைய அப்போஸ்தலர் போதனையும் அனுபவங்களும் இல்லையோ அங்கே செயல்படுவது இயேசுக்குள் இருந்த ஆவி அல்ல. சரிதானே? அது உலகத்தின் ஆவின்னு சொல்லி தந்தை, அது வேற ஆவியாக்கும், அது அந்நிய பாஷை பேசும், அது உலகத்தை தான் ஆசீர்வாதம்னு பேசும். இயேசுவின் ஆவி பரலோகத்திலிருந்து வந்தது இல்லையா, அது பரலோகத்தை பேசும். சரியா? அதான் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவார், எருசலேமில் காத்திருங்கள்னு லூக்கா 24:49 சொன்னார் இயேசு. சரியா? சபை, கிறிஸ்துவின் சபை, அதனுடைய அடித்தளத்தை ஆவியானவர்களோடு பேசிகிட்டு இருக்கார். இந்த சூழ்நிலையில் நாம் கட்டப்படும் போது மட்டும்தான் பேதுரு விட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நல்லா கவனிக்கணும். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஒரு சபையா இருக்கணும்னா அது இயேசு கட்டின சபையா இருக்கணும். அது இயேசுவின் வார்த்தையின்படி கட்டுற சபையா இருக்கணும். அவருடைய ஆவியினாலே ஆளப்படுகிற சபையா இருக்கணும். சரிதானே? அந்த சபை மட்டும்தான் பாதாளத்தின் வல்லமையிலால் மேற்கொள்ள முடியாத சபை. புரிஞ்சுதா? வேற எத்தனையோ சபை இருக்கு, நான் நிறைய சொல்லியிருக்கேன், எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. ஏன் வந்து அடித்து பறத்திட்டு போயிடும். இல்லை. ஆமாம். ஸோ அப்போ நாம் அப்படிப்பட்ட அஸ்திவாரத்தில் இருக்க வேண்டும். இருக்கிறோமான்னு சிந்திக்கணும். ஏன் இந்த பிரச்சனை வரும்னா, நம்ம எப்போவுமே மற்ற சபைகளுக்கு பாரம்பரிய மரபுகளை எல்லா சபையும் சொல்கிறேன், நம்ம ஜீவியமானாலும் நம்ம நிறைய செய்தி சொல்லிட்டேன். அப்படி காப்பி அடித்து போய் இப்போ எல்லாரும் இயேசு கிறிஸ்துவோட கிருபையிலிருந்து விழுந்தீர்கள் ஒரு சூழ்நிலை இருக்கு. இது யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதில்ல, இது எல்லா சபைகளுக்கும் இப்படி தான். அது ஆவியானவர் இப்படி தான் தர்றார். சரி, அப்போ இந்த காரியங்களை திருத்த வேண்டியதை திருத்தணும். நான் உங்களுக்கு நேரடியாக புரியும்படி சொல்லியிருப்பேன்னு நினைக்கேன். நான் சிஎஸ்ஐ வேதமாணிக்க ஐயர் நாட்டேர் பேரேன், சர்வலோக அதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதுனேன் அவருக்கு பேரேன்.
அங்கே சிஎஸ்ஏல புதிய ஏற்பாட்டில் 2 வேத பகுதி வாசிப்பாங்க, சரிதானே? ஒன்று இயேசுநாதர் பேசின சுவிசேஷம், அது வாசிக்கும் போது எல்லாரும் எழும்பி நிற்கணும். அங்கே உள்ள அனுபவம் உள்ளவர்களுக்கு தெரியும், குருவானவர் அந்த பாஸ்டர் தான் சுவிசேஷம் இயேசு பகுதியில் ஒரு 10 வசனம் அல்லது கொஞ்சம் வசனம் வாசிப்பார். இப்போ அது நாம் எழும்பி நிற்போமாக, நம்ம எல்லாரும் எழும்பி நின்று தான் வாசிக்கணும். அவர் வாசிப்பார், நான் அதை கேட்பேன். அடுத்தது அந்த சபையில் உள்ள யாருக்கிட்டையாவது ஒரு நிருப பகுதி கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே சர்ச் வர்ஷிப் ஆரம்பிக்கும் முன்னாலே கொடுத்துருவாங்க. நாங்கள் இப்போ நான் பிரசங்கம் பண்ண போனாலும் சில வேளை சந்தர்ப்பம் கிடைக்கும், முதல்ல கேட்டுருவாங்க எங்கள்கிட்ட வசனம் கொடுங்க. அப்போ பழைய ஏற்பாட்டில் 2 கொடுக்கணும், 1 கொடுக்கணும். புதிய ஏற்பாட்டில் 2 பகுதியில் நிருபத்திலே இருக்கணும், இயேசு விசேஷம் இருக்கணும், அதுக்குள்ளே தான் பிரசங்கம் இருக்கணும். அது நல்ல மாடல், நல்லா பேசுகிறது தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ கொடுப்பாங்க. அப்போ ஒரு நிருபம், ஒரு சுவிசேஷம், பிறகு ஒரு சங்கீதம் படிப்பாங்க, எழும்பி நின்று வாசிப்பாங்க. பழைய ஏற்பாட்டிலேருந்து இன்னொரு பகுதி வாசிப்பாங்க, சரிதானே? மொத்தம் 4 ரீடிங் உண்டு. தெரியுமா உங்களுக்கு? எந்த சபையில்? ஆவி இல்லாத சபையில். உலக சபையெல்லாம் சொன்னாங்கல்ல பெந்தகோஸ்தேக்காரங்க, அந்த சபையில் இந்த 4 ரீடிங் இருக்கும். இப்போ ஆவி உள்ள சபைகளுக்கு லட்சணத்தை சொல்லட்டானா? எல்லா சபைக்கும் சொல்கிறது இயேசு தான் எங்களுக்கு எல்லாம் சொல்கிற சபைக்கு லட்சணம் என்ன தெரியுமா? அங்கே இயேசுவின் சுவிசேஷம் வாஸ்து உங்கள் சபையில் இருக்கான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் யாரும் கேட்டிருக்க மாட்டீங்க. எங்கேயாவது இயேசுவின் சுவிசேஷம் வாசிக்கலாம் எழும்பி நின்று? வாசிக்கலையே. அப்போ சொல்லிட்டு நிருபம் எங்கேயாவது வாசிக்கலாம்? வாசிக்கலையே. அப்போ இது இயேசுவின் சபையா? புரிதலுக்கு சொல்கிறேன், ஏன்னா இதான் பாரம்பரியமாக வந்துட்டோம்ல. எல்லாரும் சங்கீதத்தோட நிறுத்துறோம், நாங்களும் சங்கீதத்தில் போகிறோம். இப்படித்தானே போனோம் நம்ம, இயேசுவோடு நடக்கலை. அதனால் வந்த பிரச்சனைங்க இதெல்லாம் திருத்தணும். நான் எல்லா சபைக்கு சொல்கிறது தான். அதை சங்கீதத்துலேயும் விளங்காத சங்கீதம்லாம் கிடைக்கும். 101 இடத்துல நான் நாகர்வேலுக்கு பிரசங்கத்துக்கு போனேன். ஒரு 138ஆம் சங்கீதமா, பாபிலோனுக்கு மாரத்தியே பாழாய் போனவளே, நீ எங்களுக்கு செய்தது போல உங்களுக்கு உனக்கு செய்கிறவன் பாக்கியவான், உன் பிள்ளைகளை தரையின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். இருக்கு அங்கே இருக்கா இல்லையா? கிழக்கு இந்த பேயை என்ன சொல்கிறது? 150 சங்கீதம் இருக்குப்பா. நம்ம இயேசுநாதருக்கு உபதேசத்துக்கு பொருத்தமான ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம் இல்லை, தப்பு இல்லை, வேண்டான்னு சொல்லலை. இந்த 150 சங்கீதம் இருக்குல்ல, இது வலது கிணத்தில் அடித்தா இடது கிணத்தை காட்டுங்கிற இதுக்கு போதனைக்கு எதிராக இருக்குல்ல, அது எப்படிடா வாசிக்க போகிறீங்க நீங்கள்? பேய். அதான் நான் சொன்னல, இது கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த ஆவி கிடையாது, பேய் குடியிருக்கு பெந்தகோஸ்தே சபையில். அப்படி இருந்து எனக்கு சகிக்க முடியலை. இன்னும் சொல்லிட்டு போவேன். இன்னொரு இடத்துல நான் பிரசங்கத்துக்கு போனோம், இன்னொரு பிரசங்கியார் வந்திருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னால் நாங்கள் 2 பேருமா ஷேர் பண்ணுறோம், அவரை முதல்ல பேச சொல்லுங்கன்னா, அவர் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஒரு வசனம் எடுத்தார். அவன் ஒருத்தன், அது வசனம் இப்போ எடுக்காண்டான், அவன் இவ்வளவு எடையுள்ள ஒரு பெரிய ஈட்டியை பிடித்திருந்தான், அதனால இத்தனை பேரை கொன்னான். இன்னொருத்தன் தன்னுடைய பட்டயம் கையோடு ஒட்டி போகிற வரைக்கும் தலைகளை வெட்டினான். நம்ம அந்த வெட்டுக்கத்தி வச்சு வர வெட்டி இந்த கை பிஞ்சிடல, அவனுக்கு தலை வெட்டி கை பிஞ்சு போச்சான். இயேசு சுவிசேஷம் நடக்க வேண்டிய சபையில் பண்ணுற பிரசங்கமாக இது பேய் குடியிருக்கு. அதான் சொன்னேன், இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். சரி, அப்போது இதெல்லாம் நம்ம சபை என்ன அஸ்திபாரத்தில் இருக்குது, என்ன கரெக்ஷன்ஸ் வேணுங்கிற நீங்கள் சரியாக செஞ்சிடணும். எனக்கு ஒரு சபை தெரியும், அந்த ஸ்தாபனத்தில் 2-3 சபை உண்டு, 4 என்ன உண்டு. அங்கே சங்கீதமே வாசிக்கிறது கிடையாது. என்னன்னு கேட்டால் இப்படித்தான் வெட்ட குத்தெல்லாம் வரான். இனி ஒரு அதிகாரத்தை எடுத்துகிட்டு வெட்டி பிரிச்ச முடியுமா? வேண்டாம் ஓ அப்படின்னு போயிடுவாங்க. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறோம் இல்லை, எனக்கு தெரியும். இன்னும் ஒரு குறிப்பிட்ட சபையை தெரியும், அங்கே இயேசுவின் சுவிசேஷம் மட்டும் வாசிக்கிற அது ஒரு சபை, தனியார் சபை வச்சுருக்கார், சன்னியாசி. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. நீங்கள் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கணும். ஏன் இயேசுவில் அஸ்திபாரமாக இருக்கணும், அதில் எந்த அளவு இருக்கிறோம், என்னென்ன கரெக்ஷன் செய்யணும்னு நீங்கள் பார்த்துக்கணும். இல்லை அப்படி இருந்தால் தான் அங்கே இந்த சபையினுடைய அனுபவங்கள் அதிகாரங்கள் அங்கே இருக்கும். சரியா? இல்லைன்னா இருக்காது. நீங்கள் பரலோகத்துக்கும் போக போகிறதில்ல, வருகைக்கும் போக போகிறதில்ல. கத்தோலிக்க சபைக்கு என்ன லட்சணமோ அந்த லட்சணம் தான் நமக்கு. அல்ல இல்லையா? இது ரொம்ப கவனம், சரி பண்ணுங்க. 2வது, இப்போ மார்க் 16:17 சொல்லுது, விசுவாசிகளில் காணப்படும் அடையாளங்கள் அவன. அவங்க என்ன செய்வாங்க? பிசாசை துரத்துவாங்க, வியாதியை சுகமாக்குவாங்க. சொல்லியிருக்குல்ல, இது யார்கிட்ட இந்த அடையாளம் இருக்கும்?
விசுவாசிகள். இது வரம் பெற்ற பாஸ்டர்கிட்ட மட்டும் இருக்க வேண்டிய விஷயம் கிடையாது. அல்ல, விசுவாசிகள் தானே சொல்லியிருக்கு, எல்லாருக்கும் இதை செய்ய முடியும். ஆண்டவர் வரம் கொடுத்துருக்கிறார், சில அதிகாரம், அது ஒரு சில இயேசு அறியாத இடங்களில் கொஞ்சம் காரியத்தை செய்கிறது. நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களுக்கு வரம் பெற்ற பிரசங்கியாரணும் தேவை கிடையாது. புரியுதா நான் சொல்கிறதே? ஏன்னா நீங்கள் தான் ஆவியில் இருக்கிறீங்கள, எல்லாம் உங்களை கொண்டே கர்த்தர் இதை செய்வார். அதான் உண்மை, செய்யணும். அதுதான் பார்க்க போகிறேன். ஏன்னா பெந்தகோஸ்தே சபையில் ஒரு மரபு என்னன்னா, சென்னையிலிருந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவோமா, விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றது. அவர் அந்த வரம் பெற்றவர், இந்த வரம் பெற்றவர் அப்படின்னு கூடுவான். வரம் பெற்ற ஊழியக்காரில் இருக்கிறாங்க, எதிராக பேசலை. அப்படி ஒன்று 3 நாள் 4 நாள் கூட்டம் போட்டால் ஏதோ செஞ்சிடலாம், ஏதோ இந்த வரங்களுக்கு ரீசி. எனக்கு சில சபையில் சொல்லுவாங்க, அந்த பிரசங்கியார் வருவார், அவர் வந்துட்டு போகிற வேலை அவருக்கு வராமா, அவருக்கு கூட போயிடும். அல்ல இல்லையா? இங்கே வந்து ஏதோ சுகமானவர் இருக்கும், அவர் போனோன்னா திருப்பியும் பழைய ஜோக்கேடு வந்துடும். கொள்ளாமா, அவர் ஜோமனால சுகம் ஆச்சு, இல்லாட்ட ஒரு நன்மை நடந்தது, அவர் போனோன்னா திருப்பியும் வந்துடுவானுமா. இப்படியெல்லாம் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். அப்போ என்ன அர்த்தம்? சபை அஸ்திபாரத்திலே இல்லை, இது உலகம் கட்டு கிடாக்கு. இதை சரி பண்ணாமல் எந்த வரம் பெற்றவரில் நீங்கள் கொண்டு வந்தாலும் உங்களால் ஒன்றும் மேலே இது பெந்தகோஸ்தே சபையில் தரல. நான் சொல்லி கொடுப்பேன். என்ன கூப்பிட்டீங்கன்னா பெரிய வரம் பெற்றவன் சொல்லலை, முதலாவது அஸ்திபாரத்தை சரி பண்ணிக்கிட்டு தான் அடுத்த வேலை. இல்லையோ, அஸ்திபாரம் சரியாகணும்ப்பா. அஸ்திபாரம் சரியில்லைன்னா அந்த பலிபடத்தில் அக்கினியாக இறங்காது, தெரியுமா உனக்கு? யார் சத்தம் போட்டாலும் இறங்க போகிறதில்ல. ஸோ அதனால தான் வசனத்தை சொல்லி சத்தியத்தை சொல்லி மற்ற காரியங்களை செய்கிறது. அதுதான் கண்டிப்பான விஷயம். அதுதான் உங்களை ஆவியானவர் செய்கிறேன். சரி, அப்போது உங்கள் அஸ்திபாரம் சபை சிச்சுவேஷன்ஸ் என்னெல்லாம் கரெக்ஷன்ஸ் வேணாங்கிறத கொஞ்சம் நிதானித்து சரி பண்ணி தான் நான் நிறைய பேசியிருக்கேன்ல, நீங்கள் கேட்குறீங்க, பல நாள் கேட்குறீங்க, அதை சரி பண்ண வேண்டும். அப்படி இருக்கும்போது விசுவாசிகளாகிய நமக்கும் நோயை சுகமாக்கவும் பேயை துரத்தவும் அதிகாரம் ஆண்டவர் தந்துடுவார். அல்ல, தன்னால் வந்துடும். நீங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பேதுரு ஜெயிலில் மாட்டிக்கிட்டாரா? சரியா? பேதுருவை பிடித்து சிறையிலே வைத்தான் இல்லையா ஏரோது. அப்போ சபையார் என்ன செஞ்சாங்க? வாசிங்க 12:5. அப்படியே காக்கப்பட்டிருக்கையில் யாரு? ஒரு பெரிய அப்போஸ்தலன் இல்லை, ஆதி திருச்சபையின் தலைவர். இவனுக்கு வச்சு தான் இவனை பயன்படுத்தி தான் சபையை கட்டுவேன்னு சொன்னார்ல பேதுரு. அவர்களுக்காக யார் ஜெபிச்சாங்க? கமான், சபையார் அவர் தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம்னார்கள். வரும்படி முந்தின நாள் ராத்திரியிலே கட்டப்பட்டு பார்த்துடுங்க, 2 சங்கிலி, 2 பேரை காவல் போட்டால் உறக்கம் நடுவில். காவல்காரரும் 3 கதவை போட்டு 3 அதுக்கு முன்னே காவல். கர்த்தருடைய தூதன் அந்த வந்தான், அறையில் வெளிச்சம் வந்தது, விழாவில் தட்டி சீக்கிரமாக எழும்புன்னு சொன்னான். சங்கிலியெல்லாம் தன்னால் பூட்டு சாவி ஒன்றும் வேண்டாம், எல்லாம் விழுந்தாச்சு. அப்புறம் நோக்கி இடுப்பு பெல்ட் எல்லாம் கட்டிக்க, செருப்பெல்லாம் போட்டுக்க செய்தான். நோக்கி சட்டையெல்லாம் போட்டு எல்லாம் இங்கே என்னெல்லாம் உண்டு எல்லாம் எடுத்துக்க, எனக்கு பின்னால் வான்னா புறப்பட்டு சென்று செய்யப்பட்டது அறியாமல் நினைத்தான். 1ஆம் காவல், 2ஆம் காவல், எல்லா கதவையும் திறந்துட்டு சாவி இல்லாமல் திறந்துட்டு வெளியே வந்துட்டான். சரி, போதும் இல்லையா? இதுக்கு என்ன காரணம்னா பேதுருவுக்கு ஜெபம் பண்ணக்கு இன்னொரு வரம் பெற்றவர் அங்கே வரையில. புரியுதா? சபையார். புரியுதா? சபையினுடைய ஊழியக்காரர்களெல்லாம் நான் சொன்ன போது, நான் தலையிலே கை வைத்த போதெல்லாம் படம் காட்டுவாங்க. அதெல்லாம் வேண்டாம், அங்கே இருக்கப்பா, ஏதோ ஆண்டவர் இது தந்திருக்கார். சபை தான் பவர்ஃபுல். இல்லையா? அதான் சொன்னேன், வேற எந்த ஆளும் பவர்ஃபுல் கிடையாது, சபைக்கு தான் அந்த பவரை கொடுத்துருக்கார். அல்ல, அப்போ சபையின் விசுவாசிகள் பேதுருவுக்கு ஜெபம் பண்ணார்கள், ஆண்டவர் அற்புதம் செய்தார்.
நீங்கள் 2ஆம் அதிகாரம் 42, 43 வசனத்தில் வரும்போது கூட அப்போஸ்தலர்கள் மிரட்டின போது சபையார் தான் ஜெபம் பண்ணுறாங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்திலே அற்புதங்களை செய்தருளும், வசனத்தை தைரியமாக சொல்ல உதவி செய்யணும்னு சபையார் தான் ஜெபித்தார்கள் என்ற காரியத்தை நம்ம பார்க்குறோம். சரிதானே? அப்போது நீங்கள் எல்லாம் அந்த மாதிரி அனுபவத்தில் இருக்குதுங்களா? எப்போ இருக்க போறிய சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நம்ம சரிப்படுத்தணுங்க. நமக்கு சொப்பனம் மாதிரி இருக்குல்ல, என்ன பிரச்சனை யார் சொப்பனம் காணுது மாதிரி இருக்குது, நீர் சொல்லு கதையெல்லாம் கேட்டால் இருக்குது. இதெல்லாம் நம்ம தெரியணும்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரங்களை நாம் அடைந்தோமா? அல்லேலூயா. அது நான் நேரமாக சொன்னது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே ஆகும். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தில் அடையாளங்களை அற்புதங்களை செய்யணும், இப்படி ஆளுகளை குறமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. உம்முடைய ஊழியக்காரர் என்னெல்லாம் சொல்கிறாங்க? இயேசுவின் நாமத்தில் அடையாளம் அற்புதம் செய்யணும், எங்கள் மத்தியில் செய்யணும், உம்முடைய கரத்தை நீட்டி செய்யணும். உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு என்ன வேலை? அவர்கள் வசனத்தை சொல்லணும். சரியா? தைரியமாக சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம். அப்போ ஊழியக்காரர்கள் வசனத்தை தைரியமாக சொல்கிறதுக்கு உதவி செய்யும். எங்கள் மத்தியில் உம்முடைய கரத்தை நீட்டி நீரே அற்புதம் செய்யும். சரிதானே? அப்படிதான் நிஜம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 2:42 அதுதான் சொல்லிட்டேன். அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் இப்போ புரியுதில்ல, அப்படிப்பட்ட சபைக்குள்ளே தான் இது நடக்கும். அது சொல்லிட்டேன், வசனத்தை முன்பே சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட சபைக்குள்ளதான் அதான் எனக்கு ஆவியானவர் தந்தார், அதை அவர் போட்டார். சரி, அப்போது இப்படி நம்ம சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்கே நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? நீங்கள் எவ்வளவு வேகமாக, உங்கள் சூழ்நிலை அப்படி தான், எவ்வளவு வேகமாக உங்களை சீர்திருத்துகின்றீர்களோ அந்த அளவு தான் தேவனுடைய கிருபை உங்கள் மூலமாய், அல்ல உங்கள் மூலமாய் தான் வெளிப்படும். நீங்கள் மற்ற 26ஆம் அதிகாரத்தில் அந்த 37 40 உள்ள வசனத்துக்கு போனால் அங்கே என்ன படிக்கிறோன்னா, இயேசு கெத்சமனேக்கு போனார். எங்கே போனார்? இயேசு கெத்சமனே தோட்டத்துக்கு ஜெபம் பண்ண போனார். ஜெபம் பண்ண போகும்போது அவர் சீசரில் கூட்டிகிட்டு போகிறார். சரியா? என்னோடு கூட இருங்க, கொஞ்ச நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அப்படியே தன்னோடு பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிகிட்டு போகிறார். அல்லேலூயா. கூட்டி கொண்டு போய் ஜெபம் பண்ணால் இவ கிடந்து உறங்கிட்டாங்க. இப்போ இயேசு கேட்காரு, 1 மணி நேரமாவது என்னோட கூட இருக்கக்கூடாதா? அல்லேலூயா. 1 மணி நேரம் என்னோட கூட இருக்கக்கூடாதா? அப்போ இயேசுக்கு சீடர்களுடைய உதவி ஒரு சந்தர்ப்பத்தில் தேவைப்பட்டது இல்லையா? அப்போ நம்ம சபையில் சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கும் மற்றவங்களுடைய உதவி தேவைப்படுமா படாதா? அல்லேலூயா. ஜீசஸ் நேம் லெட்ஸ் அட்வான்டா கிலோமேட்டி செமேட்டா. நன்றி, மகிமை உண்டாவதா. நம்ம சபையில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்? அதே அனுபவம் உண்டு. அப்போ என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊக்கமாய் ஜெபிக்கணுமா வேண்டாமா? சபை அஸ்திபாரத்தை சரி பண்ணணும். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணணும். அதை கிரியேஷன் 1 பேதுரு 1:22 நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. 1 பேதுரு 1:22 சொல்லுகிறது, ஆகையால் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவராகும்படி ஆவியினாலே, அண்ணா நல்லா கேளுங்க, சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டு சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. என்ன? மாயமற்ற சகோதர சிநேகம், ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படியணும், உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கணும், சுத்த இருதயத்தோட அன்பு கூர்ந்து ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த அனுபவத்தை நீங்கள் கிரியேட் பண்ணி ஆகணும். அதான் விஷயம். எனக்கு ஆவியானவர் தந்த செய்தியை சொல்கிறேன். இந்த அனுபவத்தை கிரியேட் பண்ணி ஆகணும். தேவன் உங்களை பயன்படுத்தி ஆகணும். அது தேவன் எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவ ஒருவருக்காய் ஒருவர் ஊக்கமாய் ஜெபம் பண்ணுங்கள். நீங்களே ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நான் ஜெபம் பண்ணுறதை விட எனக்காக இன்னொரு ஜெபம் பண்ணுவது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அனுபவம். அல்லேலூயா.
எனக்கு நானே ஜெபம் பண்ணுறதை விட எனக்கு இன்னொரு ஜெபம் பண்ணுவது ரொம்ப சக்தி வாய்ந்த அனுபவம். அதனால தான் நான் பிள்ளைக்கு ஜெபம் இல்லைன்னா அந்த பெற்றோரை கூப்பிடுவோம். இல்லையா, பிள்ளைக்கு ஜெபம் இல்லைன்னா பெற்றோரை கூப்பிடுவோம். பிள்ளைக்கு தான் மருந்து கொடுக்கணும். நீங்களும் வாருங்க, இருங்க. கணவனுக்கு பிரச்சனைன்னா மனைவியை கூப்பிடும், வந்துடு. மனைவிக்கு பிரச்சனைன்னா கணவன். புரியுதா நான் சொல்லுது? அந்த செட்டப் அப்படி தான். சில காரியங்கள் அப்படி அவங்க ஜெபம் பண்ணோம், எல்லோரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து தான் போனோம். இதுதான் ஒழுங்கு. அப்படி தான் நான் சொல்கிறது வழக்கம். இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. இல்லை முடிஞ்ச வரைக்கும் அவிசுவாசிகளாக இருந்துட்டா விட நமக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துடும். அதுக்குள்ளே நம்ம போக முடியாது, அது இன்னொரு விஷயம். விசுவாசிகளாக இருக்கும்போது ஏன்னா வரதை அப்படியே சொல்லிடுறேன், பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தால் அதுக்கு காரணம் பிள்ளைகள் கிடையாது, பெற்றோர். இல்லை இப்போ புரியுது நான் சொல்கிறது? சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள் வளர்ந்து அவங்க சொந்த புத்தியில் அக்கிரமம் செய்வாங்கன்னா அது இன்னொரு இஷ்யூ. சின்ன பிள்ளைகளை சொல்லு. சின்ன பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தால் அதுக்கு யாருக்கு மருந்து கொடுக்கணும்? பெற்றோருக்கு தான் மருந்து கொடுக்கணும். இப்போ புரியுதா? அதனால் நாங்கள் தான் கவுன்சில் பண்ணோம். பாருங்க, இருங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளை இப்போ உங்களுக்குள்ளே நோவுது, உங்களை இல்லையே ஆண்டவர் நோவடிச்சார் இல்லையா? பிள்ளை நோவடிச்சதுக்கு சிலர் தள்ள மாதிரி அழுவா, ஆண்டவர் என் பிள்ளைய இப்படி போட்டு அடிச்சாரு. ஒன்று அடித்தா அடிச்சுக்கு பதில் உன் பிள்ளை அடிச்சிருக்கேன்னு சொல்லுவார். இல்லை அப்போ தான் நீ கேப்பா. ஆமாம், அது அப்படி இருக்கு. நாங்கள் உங்களை யாரும் வச்சு சொல்லலைங்க, உங்களை வச்சு சொல்ல. நான் பேசுகிறது எல்லாமே அப்படி தான். இது யாரையும் வச்சு சொல்கிறதில்ல, அது வருது இயல்பா, நான் சொல்லி ஆகணும். இல்லையோ அப்படி சொல்ல வச்சு அவங்களுக்கு சொல்லும். இது மாதிரி தான் புருஷனுக்கு பிரச்சனை வந்துட்டா மனைவியை கேட்போம், உனக்கு நோவுதில்லை, உனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, ப்ராக்டிக்கல். இது உங்களை வருத்தப்படுத்துறதுக்கு பேசலை, இது தமாஷ் பண்ணுறதுக்கு பேசலை. பட் ப்ராக்டிகலி இட்ஸ் ஹேப்பனிங். அந்த சைடை கூப்பிடுவோம். ஒரு இடத்துல ஒரு பொம்பளை வர்றதை சொல்கிறேன். ஒரு பொம்பளைக்கு இப்போ சாசு பிடிச்சிடுச்சு, பயங்கர ஆட்டம், எல்லோரும் ஓடிடுவாங்க, பாஸ்டர்லாம் ஓடிடுவார், அவ்வளோதான், நிற்காது. அப்போ நான் அந்த சந்தர்ப்பத்தில் அங்கே வந்தேன். எனக்கு கொஞ்சம் வைராக்கியமாக இருந்து, என்ன இது எல்லோரும் ஓடிட்டாங்க, இது உள்ளே கிடந்து ஆடுது ஜெப வீட்டில், எல்லோரும் சுற்றி இருந்து வெளியே இந்த ஆமாம் தண்ணி பார்ட்டியெல்லாம் ஜன்னலோடு பார்த்துட்ருக்கு. நான் உள்ளே வந்தேன். என்னாச்சு, இங்கே பாஸ்டர் தேடனா காணலை, அவர் ஓடிட்டார், ஒழிச்சிட்டார். அதுக்கு ஆட்டம் சைக்கா. நான் பிறகு ஜெபம் பண்ண வேண்டியது. அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு எப்படியும் ஜெபம் பண்ணி போய் அதில் கட்டில் நடந்து போய் மரியாதையாக படுன்னு போய் படுத்துட்டு நான் வெளியே வந்தேன். இவனுக்கு மாப்பிள்ளை எங்கேன்னு தேடுவேன் சுற்றி. நான் ஜெபிச்சாச்சு. இவன் வெளியே நிற்கான், பீடி சிகரெட்டம் குடிச்சுக்கிட்டு வெளியே நிற்கான். நான் போனேன், பிரதர் உங்கள் மனைவிக்கு இல்லையா பிரச்சனை, நீங்கள் இங்கே நிற்கணுன்னுட்டு புகை விட்டுட்டுருக்குதிய. அங்கே பாஸ்டர் மாதிரி ஓடியாச்சு. நான் எப்படி போனேன், வேறு ஆளுவெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. சரி போட்டு நீங்களும் ஒன்று வாருங்க, நீங்களும் ஒன்று இல்லையா, அதில் நீங்கள் முன்னால நாங்கள் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை வாருங்க. இப்படி ஒரு டைப்பாக முறைச்சுன்னு இப்படி வேற இருங்க பார்த்தேன். ஒன்றும் பதில் சொல்லல அவன். சரி நான் சொன்னேன், சொல்லிட்டு போயிட்டேன். அவன் அங்கே இருந்த அவன் தண்ணியை பார்ட்டியாக்கான். ஆளாட்ட சொல்லியிருக்கானா, இந்த பிரசங்கியை நான் அடிப்பேன். யார் என்ன அடிப்பானா சொல்லியிருக்கான். எனக்கிட்ட சொல்லலை, அங்கே சொல்லியிருக்கான். புறம் கறிப்பட்டான். பிரசங்கியார் நீர் இப்படி நீர் வந்துருந்து செவிக்கணும் கூட இருக்கணும்னு சொன்னிறான். அவன் இப்படி சொல்கிறான். நான் கண்டுக்கிடாமல் போயிட்டே இருக்கு. எனக்கு கறி வேறு. அது எப்போ சொன்னான், கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன் நாட்கள் எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த என்னட்ட அடிப்பேன்னு சொன்னானே அவனுக்கு இழுப்பு வியாதி வந்துட்டு இவனை கொண்டு ஆசாரி பழத்தில் போட்டா. அங்கே போனால் இது டியூபர்குலோசிஸ், ஷயர் ரோகம்னு சொல்லுவாங்கல்ல, ஷயர் ரோகமாக டியூபர்குலோசிஸ் டிபி சொல்லியிருக்கான். 15 நாளுக்குள்ளே காட்டி நம்ம சர கூட்டிட்டு அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல. வீட்டை கொண்டு போயிருக்கான்னு சொல்லிட்டாவே. இல்லையா, இந்த வீட்டில் கொண்டு போட்டுருந்து எனக்கு தகவல் இப்படியாக்கா அட்டவன் ஷயரை கொஞ்சம் பிடிச்சி வீட்டில் கொண்டு போட்டுருக்கு. நான் அப்போ பார்க்க போனேன். நமக்கு ஆதாயம் தானே வேலை, பார்க்க போனேன். சரி அவனுக்கு ஒரு ஜெபம் பண்ணலான்னு போன பிரத்தாரன்னு கூப்பிட்டேன். தலையை எப்படி உயர்த்தி என்ன ஒரு பார்வை பார்த்தோன்னே தலையை ஒரு வெட்டினான். இல்லையா, அப்போ தோணுச்சு பாஸ்டர் ஒன்று ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் நான் ஜெபம் பண்ணியிருப்பேன் இல்லையா. தலையை எப்படி ஒரு வெட்டினாங்க, ஏன்னா அவனுக்கு முடியலை கிடக்க. அப்போ பார்த்தேன், சரி சந்தோஷம் நடக்கட்டும். வந்துட்டு ஒரு வாரத்தில் செத்து போனான்.
நல்லா கேட்கணும். அவனுக்கு பெண்டாட்டி பேயாடிட்டு கிடந்தா இல்லையா, அவளுக்கு சுகம் ஆயிட்டு இன்னும் உயிரோட இருக்கா, வருஷங்கள் கொஞ்சம் ஆச்சு. அல்ல இல்லை, ஆச்சரியமான ஒரு காரியம். பயங்கர பேயாடு, அவளுக்கு சரியாயிட்டு அவன் செத்து போனான். இது கூட்டங்களுக்கெல்லாம் போனது. அதை பிடிச்சி தள்ள போலீஸ்காரன் இணையிலிட்டு பிடிச்சி கட்டி போட்டு போட்டான். அவன் ஜீச்சக்காரனா எங்கேயோ போவானா. இதனால வந்த வம்பு. அவன் அந்த குட்டிக்க வாழ்க்கையை ஆசா இல்லாமாக்கினான். அது ஒரு ஹிஸ்டரி. இது விசுவாசி அவிசுவாசி பிடிச்சி கட்டி கொடுத்து போட்டான், வாழ்க்கையை நாசாக்கினான். அவளை அசைய விடையில பிறப்பியா பிடிச்ச பிறகு ஒழிச்சு போய் நிற்பான் வெளியாது. இனி நெய்யது ஆடி பந்தாடி போடுவான், மாப்பிள்ளையா பறத்திடுவா பந்தடிக்கிறது மாதிரி. அதாக சக்தி. அவனுக்கு ஒன்றும் செய்ய வழி இல்லை. சரி போட்டப்பா நீ வா இரு, நமக்கு ஜோம் பண்ணவனு கூப்பிட்டா வரணும் இல்லை இப்படி நின்னா. இப்போ அவன் போனான், அவளுக்கு எப்பயா தெளிச்சு அவன் இன்னும் இருக்கா, பிள்ளைகளையும் கண்டுக்கிட்டு. அல்லோ பற்றியெல்லாம் நான் யோசித்து பார்த்தேன். ஒரு விசுவாசின்னு சொன்ன ஆண்டவருக்கு அதிகாரத்தை பற்றியெல்லாம் யாரை பழி வாங்கணுமோ அந்த ஆளை பழி வாங்கிட்டார். சரி, இது மனசுக்குள்ளே இருக்க வேண்டிய சரி. அப்போ எதுக்கு சொல்லுவோன்னா, எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாமண்ணா சொந்தக்கார சொக்காரனெல்லாம் நீங்கள் சொல்லப்படாது. பிதாவின் சித்தப்படி செய்கிற இவர்களே சகோதர சகோதரி. ஒரு சபையிட்ட வந்தால் எல்லாரும், ஒரு ஆளுக்கு பிரச்சனையா எல்லாரும், ஒரு ஆள் பட்டினி கிடந்தால் எல்லாரும் சேர்ந்து பட்டினி கிடக்கணுமா. அப்படி தான் நான் பிரசங்கம் பண்ணேன். உங்கள் சபையில் ஒரு ஆள் பட்டினி கிடந்தால் எல்லோரும் சேர்ந்து பட்டினி கிட, அதுதான் கணக்கு. அப்படி தான் இந்த சபை, கிறிஸ்துவின் சபையை மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் ஆதிய போஸ்தலர் காலம் நடந்த அற்புதங்கள் நாம் என்றும் காணுவோம். பாடுது இல்லையா, பாட்டு எல்லா சபையிலும் நடக்கு. ஆனால் ஆதி அப்போஸ்தலருடைய உபதேசத்தையும் காணையில, அனுபவத்தையும் காணையில. பரவ எங்கடி வரான் சொல்லுங்க. அதுக்கு வேண்டியாக இதை திருத்தி திருத்தி கொண்டு போகிறது. அவர் சொன்னார்ல, பெரிய ஹாலையும் கட்டி அது கதை சொன்னால் பெரிய கதை போட்டிருந்தா உங்களுக்கு வந்துடுறது. சாமண்ணுக்கு நேரம் இல்லையா, வேண்டாமா? இனி திருவனந்தபுரத்துலேருந்து ஆள் கொண்டாடணுமோ, நாரூர்லேருந்து கொண்டாடணுமோ? ஒரு ஊரில் ஒரு சபை இருக்கணும்ட்டாக்கும், சபை இல்லை இங்கே எப்படியாவது ஒன்று உண்டாக்கணும் அப்படின்னு அது பெரும்பாடுபட்டு உண்டாக்கிருக்கு. ஆளு எல்லாம் சபை இல்லாமல் வண்டி யாரும் எங்கே இல்லாமல் போகிறாங்க. நாங்கள் வேறு வெளி ஊழியங்களுக்கு போனால் அந்த ஏரியாவிலே கொஞ்சம் கிலோமீட்டருக்கு சபை கிடையாது. என்ன ஏது வண்டி ஏறி போனோம், ஆட்டோ பிடிச்சி போனோம். சரி, அப்போ இதை நீங்கள் தான் பயன்படுத்தணும். அப்போ கிறிஸ்துவின் அஸ்திபாரம், அப்போஸ்தலர் அஸ்திபாரம், உபதேசங்கள் அடிப்படை, அந்த ஆவியானவருடைய நடத்துதல், அன்பு, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணுது. ஜெபம்னா எப்படி இப்போ எப்படின்னு தெரியல. பண்டெல்லாம் அந்த ஆளை எழுப்பி விட்டுட்டு தான் வீட்டுக்கு போகிறது. இல்லை இல்லையா, ரெண்டில் ஒன்று மேல இடம் போக மாட்டேன் நாங்கள். இந்த ஒரு ஆளுக்கு பிரச்சனையா தெரியணும் இல்லைன்னா இதுக்கு காரணம் என்னது? அந்த வசனம் அப்படி சொல்லுது. ஒருவன் வியாதிப்பட்டால் யாரை கூப்பிடணும்? வரம் பெற்றவர்களை கூப்பிடணும்னு சொல்லையில் பார்த்துடுங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் என்ன சொல்லுது? முடிச்சிடலாம், நேரம் வந்தாச்சு இல்லையா? அது யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 14 உங்களில் ஒருவன் அல்லது ஒருவள். சரி, சபையின் மூப்பர்கள். இங்கே வரம் பெற்ற பிரசங்கியாரை கூப்பிடுங்கன்னு எங்கேயாவது எழுதியிருக்கா? நீங்கள் தப்பாக எடுத்துடப்படாது, தெட்டி திரிக்கப்படாது. பிரசங்கியாரை கூப்பிட்டனால இவர் இப்படி அப்படி கிடையாது. சபையினுடைய அஸ்திவாரத்தை என்ன நீங்கள் படிங்கங்கிற. அப்போ வரம் பெற்றவர்களை கூப்பிடுங்கன்னு சொல்லல. சபையில் உள்ள மூப்பர்கள்னா யார்? குழந்தைகளை கூப்பிடுறது சொல்ல முடியாது இல்லையா? உங்கள் சபையின் குழந்தைகளை கூப்பிடுங்கள்னு சொல்ல முடியாது. புதுசாக வந்த விசுவாசிகள் நேற்று தான் வந்து அதையும் முக்கியப்படுத்தலை. விசுவாசிகள் டான்ஸாக எடுத்து பரிசுத்தாய அனுபவம், கர்த்தருடைய பந்தி, ஐக்கியந்த வேறுபாட்டு அனுபவம், இதில் எல்லாம் நடக்கவே தானே அவரெல்லாம் சொல்லியிருக்கு மூப்பர்கள். அப்படிப்பட்டவர்களை வரவழைப்பானா. அவர்கள் வந்து என்ன செய்வாங்க? நாமத்தினாலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம். ஒரு நிமிஷம் நடத்துங்க. வரம் உள்ளவர்களுடைய ஜெபம் ரட்சிக்கணும்னு சொல்லல, அங்கே சொல்லியிருக்கா. அப்படி வசனமே விசுவாசிகள் காணப்படும் அடையாளங்கள் அவனான இல்லையா ஆரம்பிச்சிருக்கான். விசுவாசம் உள்ள ஜெபம் அது பெருசுங்க ஜெபிச்சா சகம், நாங்கள் ஜெபிச்சா சகம் அப்படியெல்லாம் சொல்லப்படாது. அதான் சொன்னேன். இப்போ அப்படி தப்பு இருக்கு. எல்லாரும் விசுவாசம் உள்ளது பிடியாளியை போறவு அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் பார்த்துக்கிடுங்க, எங்க வர போயிருக்குன்னு பாருங்க. பாவம் செய்து வியாதி வந்தனா தீராதுன்னு தான் நம்ம நினைச்சுக்கிடுவோம். இங்க சொல்லுது அவனுக்காக பரிந்து பேசும்போது, அல்ல இல்லையோ, அவனுக்காக பரிந்து பேசும்போது ஆண்டவர் அதுக்கு மன்னிப்பு கொடுக்க
விரும்புகிறார். அல்ல இல்லை, மன்னிப்பு கொடுப்பார். இல்லைன்னா சில சிக்ஷைகளை கொடுத்து சரி போட்டு அவனை அழிவுக்கு ஒப்பு கொடுக்காம ஆண்டவர் பாதுகாக்கிற ஆண்டவர். இந்த அனுபவம் எங்கே இருக்குது? சபையில் இருக்கு. ஆதி திருச்சபை சபையில் இருந்திருக்கு. அல்ல இல்லையா? அப்போ நம்ம சபையில் இருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் சொல்லுங்கள், இருக்கணுமா வேண்டாமா? அதுக்கெல்லாம் நேரம் இல்லை பிரசங்கார. எங்களுக்கு ஆத்திரம் வார வேலை பார்க்கலாம், அவங்களுக்கு ஆத்திரம் வார வேலை. நமக்கு கஷ்டம் ஆத்திரம் வந்தாதுனே நமக்கு வேதனை தெரியும் இல்லையா? அதான் உன்னை போல பரனை நேசினா என்ன அர்த்தம்? ஐயோ வா, நமக்கு மக்களுக்கு இப்படி வந்தா, எனக்கு மோளுக்கு இப்படி வந்தா, எனக்கு தம்பிக்கு தங்கச்சிக்கு அப்படி தானே. அதானே உன்னை போல பரனை நேசி. அது வந்தா போட்டு பிரசங்க மாதிரி பாப்பா நமக்கு அல்ல இல்லை, நமக்கு வர வழியே இது மாதிரி தான் ஆவாம். அப்படி இருக்கப்படாதான். அது ஆண்டவருக்கு சபை இல்லை. அல்ல இல்லை, இந்த அன்பு அடிப்படையில் ஏறெடுக்கப்படுகிற ஜபம். அதான் சொன்னேன், எனக்காக நான் ஜபிக்கிறத விட எனக்காக ஒரு சகோதரன் சக விசுவாசி ஜெபிச்சியாருன்னு சொல்லுவேன் இல்லையா, அது ரொம்ப சக்தி வாய்ந்தது. அல்ல இல்லை, அவன் நான் ஜெபம் பண்ணி காட்டேன் தரையில, அந்த பையன் நேற்று வந்த பையன் அவன் ஜெபிச்சு சுகம் தந்துட்டீரே. எஸ், அல்ல இல்லையா, அவன் நேற்று வந்தானா முந்தான அதில் பேச்சு கிடையாது. அவனும் ஆண்டவரோட நேசிக்கிற ஒரு சகோதரன், ஒரு விசுவாசி. பெரிய எங்களோட வயசில் பெரிய சீனியர் பாஸ்டர்ஸுக்கு நான் ஜூனியர், நான் அனுபவத்தை தான் சொல்கிறேன். அல்ல இல்லை, சில சிக்கலான சூழ்நிலையில் வந்தால் நாங்கள் போவோம். அல்ல இல்லை, அவர் எங்களோட பல வயசு பெரியவர், அவர் பெரியவர், நம்ம செபிச்சது அப்படி அப்படிலாம் கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, வந்தியாளா பாஸ்டர் 2 வாரத்தை எனக்காக ஜோம் பண்ணுங்க, சந்தோஷமாக சொல்லுவாங்க. அல்ல இல்லை, 2 வாரத்தை ஜோம் பண்ண விட மாட்டாங்க. ஜோம் பண்ணியிருக்கோம், அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சுருக்கார். அல்ல இல்லை, அவர் வரம் பெற்றவராக இருந்திருப்பார், அனுபவம் உள்ளவராக இருந்திருப்பார், வயசான அதெல்லாம் இல்லை, யாரோ இன்னொருத்தர் இப்படி மாறி மாறி செய்வோம். அதாக்கும் கிறிஸ்தவனும். இப்போ புரியுது என்ன சொல்லுது? ஏன்னா எல்லாரும் ஒரு பிரச்சனையா, எல்லாரும் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டே இரு. அது நம்ம ஜெபம் பண்ணா பியா வந்துடும். இல்லையா, ஒரு நியாயம் வராது, நீ சும்மா இரு. அல்ல இல்லையா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கப்பா, அவனுக்கு தெரியும் கொள்ளாமே. இப்போ இனிப்போ ராசு பாப்பான் இங்கே நுழைஞ்சா தேனீச்ச பறந்து வந்த மாதிரி எல்லாம் சேர்த்து கொட்டான். கொள்ளாம என்ன சொல்லுது? இங்கே பியா அங்கே இப்போ இங்கே நுழைஞ்சா எல்லாம் ராணி தேனியை பிடிச்சவனா எல்லாம் வந்து கொட்டுறது மாதிரி தேனீச்ச கலைஞ்சி வந்தவர் அம்படம் கலைஞ்சி வரவன வரவே அவர் தூரத்துல இருந்தே தெரியும். வேண்டாம் ஒம்பன கொட்டு. அல்ல இல்லையா, நீங்க ஒத்தைக்கு தெரிஞ்சாதானே இந்த பிரச்சனை. ஒற்றை கட்டானுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. போங்க, அதான் ஐக்கியத்தை பாதுகாக்கணும்னு சொல்லுது. முன்னால் ஒரு சம்பவம் வருது, அதை சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் ஆயிட்டு. நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கதை தான் அது. பிரைமரி ஸ்கூலில் இந்த ஸ்டாண்டர்டுன்னு தெரில, 4 காளைகள் சேர்ந்து மேய்ச்சி தான். எப்படி பத்திரிக்கையெல்லாம் முன்னால் படம் போட்டு வரோம். 4 காளைகள் காட்டில் சேர்ந்து மேயும். ஒரு சிங்கம் பசியோட வந்து இதுக்கு காளையை அடிச்சனான்னு இங்கே வந்தால் 4 சேர்ந்து குத்தி தூக்கி எறிஞ்சிடும். அல்ல இல்லை, ஒன்னோட கொஞ்ச நாள் பார்த்து இதுக்கு இதுகள்கிட்ட நெருங்க வைக்கல, வயறு பசியில் உட்காந்துருக்கு. அந்த நேரம் நரியார் வந்தார். ஏன் இவர் தின்னு போட்டுட்டு போகிற மிச்சம் தின்னுது அவர் தானே. இவர் வேட்டையாடுனா தான் அவருக்கு வைத்து பாடு நடக்கும். அதனால் வந்து பார்த்து என்னப்பா இப்படி இருக்குது, ஒன்றும் கிடைக்கல, மிச்ச சுத்தல். அப்போ வந்து என்னப்பா என்ன ஆச்சு? அப்போ சிங்கம் கதையை சொல்லிச்சு, இப்படி தான் போனா 4 தூக்கி எறிஞ்சா நான் நெய்யு. ஓ அவ்வளோதான விஷயம், சரி நான் பார்த்துட்டு நீ விடு அப்படின்ட்டு இது போய் அங்கே மாடு புல் மேய்ச்சிட்டு நின்று. சிங்கம் போனால் தான் கொடுத்த, நரி போனால் பிரச்சனை இல்லை இல்லையா, நரி வந்து நாய் நரி போன மாதிரி அப்படி நரி புல்லு மேய்ய மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு காளை மேய்ஞ்சிக்கிட்ட போய் இதுவும் புல்லு மேய்ய மாதிரி வேஷம் போட்டுட்டு எப்படி நல்லா இருக்கியா, மற்றவன் என்ன பற்றி இப்படி இல்லையா சொல்லு கொள்ளாமா. அடுத்த மாட்டை பற்றி மற்றவன் என்ன பற்றி அவனுக்கு நினைவெல்லாம் வேறையாக கூட நடக்கிறது பார்க்காண்டான். அல்ல இல்லை அப்படின்னு அப்படியா விஷயம், பின்ன நீ காரியம் தெரியாமல் நடக்க அப்படி வச்சாச்சு. ஓஹோ சரி, இப்போ அடுத்ததுகிட்ட போச்சு. அங்கே போய் கேட்டியா, மற்றவன் என்னை பற்றி இப்படியாக சொல்லிட்டு நடக்கான். அங்கே போய் இப்படி 4 பேர்கிட்ட மாறி மாறி என்ன வச்சாச்சு, குண்டனி புரளி போய். சரி சொல்லியா, நேற்று வர ஒரே அப்பா, ஒரே இறைச்சி, ஒரே ரத்தம். நான் இப்படி தான் சொல்லுவேன், இயேசுநாதருடைய சரீரமாக இல்லையா, ஒரே இறைச்சியை தின்னு ஒரே ரத்தம் குடிச்சே இல்லையா, இத்தனை வரியம் குடிச்சே இல்லையாடே. சரி அந்த அக்காளை பார்த்து இல்லைன்னா தம்பியை பார்த்து, என்னக்கா நல்லா இருக்கியா
கொஞ்ச நேரம் அன்பாக பேசி எனக்கு என்ன ஏதாவது மனத்தாங்கள் உண்டு நான் மன்னிச்சிருக்காமா, சும்மா அவர் போட்டா வருமே. அவன் சொல்லி ஐயே உங்களை பற்றி எனக்கு நாக்கா மனத்தாங்கல் என்னத்தான் நினச்சிட்டு நடக்குது நீங்கள். அப்போ இவளுக்கு மனசிலாகும் காரியம் ஒன்றா இல்லை, ஒன்றா இல்லை போட்ட பிள்ளை இனி மற்றவ சொல்லி தானே அது வேறு பிரச்சனை, அதையும் சொல்ல மாட்டான். அதான் புத்தின்னு சொல்லுது இல்லை இல்லையா. பெரிய நியாயவாதி வக்கீல் ஆகிட்டா, வக்கீல் சுருட்டுவா, மற்றவா அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் அதுவும் செய்யலை. அப்படியா, அப்போ உண்மை இல்லைன்னு தெரிஞ்சாச்சு இல்லையா, அது ஒன்றும் இல்லை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி கேட்டிருந்தா பிரச்சனை தீர்ந்துருக்குமா? தீர்ந்துருக்கும். அவர்கிட்ட போய் அன்பாக பேசினா தீர்ந்துருக்கு. அல்லன்னா சொல்லுவாவ தெரிஞ்சா நான் இப்படி ஒரு காரியம் சொன்னேன் பார்த்துடுங்க, அவள் சொன்னது ஒன்றா இருக்கான், இவன் அங்கே போய் சொன்னது வேற. இதுதானே பொய்யாய் குற்றம். இதுதான் பிசாசனுடைய சாமர்த்தியம், வேற ஒன்றும் இல்லை. அவன் உங்களை ஒன்றும் பிடுங்க முடியாது, விழுங்க முடியாது. அவனுக்கு செய்யக்கூடிய ஒன்று அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இப்படி சொல்லி அப்போ 4 திசைக்கு அனுப்பி விட்டாச்சு. இவன் ஒன்றா சேர்ந்த மேஞ்சவிய விசாரணையும் பண்ணல. அவருக்கு அப்படியா நான் என்ன போகிறேன் எனக்கு பாட்டில் போவேன் 4 திசை. இப்போ சிங்கத்துக்கு வசதி ஆயிடுச்சு. ஒன்றா ஒத்த தானே அப்படின்னு வரைக்கும். இது கதை இல்லை பார்த்துடுங்க. இதுதான் இன்னைக்கு சபைகளுக்குள்ளே நடக்கிற பிசாசுடைய தந்திரம். அவனுக்கு தெரியும் சிங்கம்னா சாசாக்கம். யாரு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரியினால நீங்கள் என்ன செய்யணுமா? அதில் ஒரு வார்த்தை இருக்குது, சமயம் முடிக்கிறேன். அது 1 பேதுரு 4ஆம் அதிகாரமா அது வசனம் எடுங்க. 1 பேதுரு அதில் இருக்க அந்த வார்த்தை முன்ன இருக்கு. வசனம் சொல்லு 4:8 தானே. 1 பேதுரு 4:8. தெளிந்த புத்தி கொஞ்சம் விவரமாயிருங்கள். ரொம்ப விழிப்பா இரு. கள்ள பிசாசு குண்டணிப்பேய் விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சங்கம் போல எவனை விளங்கலாமோ என்று அவன் 2000 என்ன உலகம் தோன்றதுக்கு முன்னாலே ஆளவள விழுங்குக்கு நடக்கான். ஆளவள விழுங்குக்கு இல்லை, விசுவாசியெல்லாம் விழுங்குறதுக்கு. ஆளவள விழுங்க மாட்டான் இல்லை, அது அவனுக்கு அளவு தானே. விசுவாசியெல்லாம் விழுங்குக்கு சுற்றுவான். யோபை சுற்றி இருக்கான், யோபுக மக்களை சுற்றி இருக்கான். எல்லாம் இப்போ நேரம் முடிச்சு. அப்போ நீங்கள் விழிப்பாக இருக்கணும், தெளிந்த புத்தியாக இருக்கணும். கொஞ்சம் வசனம் எல்லாம் சொல்லி காட்டிட்டேன். அதுக்கேற்ப நடந்து நீங்கள் ஜெபம் பண்ணா கர்த்தர் உங்களை கொண்டே அற்புதங்களை செய்வார். உங்களுக்கு அற்புதங்களை செஞ்சா நீங்கள் என்ன செய்ய போறீங்க? பிரச்சனையா? நான் வரேன், எனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவரை எனக்கு தெரியும், நான் வரேன் ஜெபம் சொல்லியால சொல்ல மாட்டியா? என்ன ஆச்சு இப்போ? மல்டிப்ளிகேஷன்ஸ் இல்லையா? எனக்கு அன்னைக்கு தந்தாரு இந்த பேய வருகை பார்ப்போம். நான் வார்க்கக்கா இதெல்லாம் சேர்த்துப்போம். அனுபவம் வந்துடும் இல்லை நிறைய. இது ஓடியே போயிடுவான் பேய். இதாக அடித்தலாம். சரி, அப்போ நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது உங்களுக்கு ஒரு வசனம் முன்னால் நிற்கிது, அதை முடிச்சிடுறேன். 1 யோவான் அதை முடிச்சிட்டா நல்லா இருக்கும். அந்த ஒரு நிமிஷம்தான். என்ன பண்ணுறது? 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றியுள்ள தைரியம். அப்போ நம்ம தேவ சித்தத்துக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கணும். சரிதானே? அதுக்கு வேண்டி சொன்னேன். மிச்சம் எல்லாம் சரிதான், அர்ப்பணித்து ஜெபிக்கணும். சரி, இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆம்.